ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அட்டகாசமான சுவையில் ஒரு செம்ம டேஸ்ட்டான ஒரு கிர்னி பழம் ஜூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கிர்னி பழம் ஜூஸு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம உடலுக்கு குளிர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் தரும். இதேமாரி வெயில் காலங்களில் நீங்கள் அடிக்கடி சேர்த்தா உங்கள் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும். இது கிர்னி பழம்னு சொல்லுவாங்க, முலாம்பழம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கிர்னி பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வாங்கின கிர்னி பழம் லைட்டாக காயாக இருந்தது. நீங்கள் வாங்கும்போது நல்லா பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வாங்கினா காயை ஒரு 2 நாள் சென்று அரிங்க, நல்லா பழுத்துடும். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு அறுத்துட்டேன். இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருந்தது. இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இதை நான் பாதி பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பாலில் செய்யும் போது நம்மளுக்கு உடல் குளிர்ச்சியை ரொம்ப அதிகப்படுத்தும். நம்மளுக்கு வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் இதை ஆற்றி கொடுக்கும். தேங்காய் பால் தான் சேர்த்து இந்த கிர்னி பழம் ஜூஸ் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் வேணால் பசும்பால்லையும் செய்யலாம். இருந்தாலும் தேங்காய் பாலில் நம்ம சேர்த்து கிர்னி பழம் ஜூஸ் செய்யும் போது அது தேங்காய் பழம் கிர்னி பழமும் செய்யும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாதி கிர்னி பழத்தை எடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கங்க. தேங்காய் பால் நீங்கள் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு நம்ம ஏற்ற மாதிரி நல்லா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டால் சூப்பர் டேஸ்ட்டான அட்டகாசமான சுவையில் கிர்னி பழம் ஜூஸ் ரெடி. இது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.